நீங்க வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 20% கீழ போகாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போற இந்த 2 டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பிஃபோர் தட் நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பட்டன தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் screener.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இல்லன்னா இது ஆப்பா கூட அவைலபிள் இருக்கு. Play Storeல போயிட்டு தாராளமா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எந்த ஸ்டாக்க பை பண்ணுமோ, அந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் முதலீடு 10,000 கோடிக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%க்கு மேல இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிஸ்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தென் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ஸ்டாக்ஸ் 20% கீழே டவுன் ஆகும் பொழுதுமே அவங்க நிறைய பை பண்ணி அதை சமமாக்கி 20% கீழே போகாம பார்த்துப்பாங்க. ஸோ நீங்க பை பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் 20% கீழே குறையக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. தென் மறக்காம இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.